வணக்கம். நாம அன்றாட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள பார்க்குறோம், கவனிக்கிறோம். ஆனா சும்மா ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கும், ஒரு நர்ஸ் ஒரு நோயாளிய கவனிக்கிறதுக்கும், இல்ல ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு மருத்துவ நடைமுறையை உற்று நோக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு அந்த சாதாரண பார்வை எப்படி செவிலியர் ஆராய்ச்சியில ஒரு சக்தி வாய்ந்த அறிவியல் கருவியா மாறுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த விளக்கத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, முதல்ல கவனிப்பு நான் என்னன்னு சிம்பிளா ஆரம்பிச்சு, அது எப்படி டேட்டா கலெக்ட் பண்ற ஒரு டூலா மாறுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் குறிப்பா கட்டமைக்கப்பட்ட கவனிப்புனா என்ன, அது நர்சிங் துறையில எவ்வளவு முக்கியம்னு படிப்படியா பார்க்க போறோம். சரி வாங்க, ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். சரி, முதல்ல நாம எல்லாரும் செய்யற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். கவனிக்கிறது. ஆனா ஒரு பார்க்ல சும்மா உட்கார்ந்து ஜனங்களை வேடிக்கை பார்க்கறதுக்கும், ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரிசர்ச்சர் நோயாளியோட ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. நாம எல்லாருமே டெய்லி எதையாவது கவனிச்சுட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம சாதாரணமா பார்க்குற ஒரு விஷயம் எப்படி ஒரு ரிசர்ச்சுக்கு தேவையான நம்பகமான டேட்டாவா மாறுது? அது எப்படி சாத்தியம்? அப்போ இதோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது சும்மா பார்க்கறது கிடையாது. இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பிளான் பண்ணி, எல்லாத்தையும் சரியா ரெக்கார்ட் பண்ணி, கடைசியில அந்த டேட்டா நம்பகமானதுதான்னு செக் பண்ற ஒரு முழுமையான ப்ராசஸ். அப்படி செய்யும்போது தான் அது சயின்ஸ் ஆகுது. ஓகே, கவனிப்புங்கிறது ஒரு திட்டமிட்ட செயல்முறைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இது மட்டும்தான் கருவியா இருக்குதா? இல்லவே இல்ல. டேட்டா சேகரிக்கிறதுக்கு ஒரு பெரிய டூல் கிட்டே இருக்கு. அதுல இந்த கவனிப்பு முறைக்கு எங்க இடம் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க இந்த டேபிள்ல பாக்குற மாதிரி ஆராய்ச்சிக்கு டேட்டா சேகரிக்க பல வழிகள் இருக்கு. இன்டர்வியூ பண்றது, கேள்வித்தாள் கொடுக்கறது, ஏன் பிளட் பிரஷர், இசிஜி மாதிரி உடலியல் அளவீடுகளை எடுக்கிற வரைக்கும் பல டெக்னிக்கள் இருக்கு. இதுல கவனிப்பு முறைங்கிறது ஒரு முக்கியமான பிரிவு. அதுக்குன்னு செக்லிஸ்ட், ரேட்டிங் ஸ்கேல் மாதிரியான தனி கருவிகளும் இருக்கு. இந்த கவனிப்பு முறைகள்லயே பல வகை இருக்கு. அதுல குறிப்பா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அதாவது எண்களை வச்சு பண்ற ஆராய்ச்சியில யூஸ் பண்ற கட்டமைக்கப்பட்ட கவனிப்பு அல்லது ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷனை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அதாவது இதுல எல்லாமே ப்ரீ பிளான்டு. எதை கவனிக்கணும், எப்படி நோட் பண்ணணும், அந்த டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு எல்லாமே ரிசர்ச்சர் முதல்லயே ரொம்ப தெளிவா முடிவு பண்ணிடுவார். இதனால தான் கிடைக்கிற டேட்டா ரொம்ப துல்லியமாவும் நம்பகத்தன்மையோடவும் இருக்கு. இங்க பாருங்க, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் ரொம்ப ஃபார்மலா, செக்லிஸ்ட் மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி குறிப்பிட்ட கேள்விகளுக்கு பதில் தேடும். ஆனா அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் அப்படி இல்ல. அது ஒரு இயல்பான சூழல்ல எந்த முன்முடிவும் இல்லாம என்ன நடக்குதுன்னு பார்த்து எதிர்பாராத விஷயங்களை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். இவ்வளோ நேரம் தியரி பேசிட்டோம். இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வரோம். இந்த ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் மெத்தட் நர்சிங்ல, அதாவது நிஜமான ஒரு ஹாஸ்பிட்டல் சூழல்ல எப்படி பயன்படுது? இதோட பயன் என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல். அதாவது ஒரு விதிமுறையை சரியா ஃபாலோ பண்றாங்களா, ஒரு வேலைக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க, ஒரு வேலையை முழுமையா முடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிக்க இது ரிசர்ச்சர்களுக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்களுக்கும் உதவுது. இங்க இருக்கிற உதாரணங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நர்ஸுகள் சரியா கை கழுவுறாங்களா, பேஷண்ட்ஸ்க்கு மருந்து கொடுக்கும்போது பாதுகாப்பு வழிமுறைகளை ஃபாலோ பண்றாங்களா, இல்ல நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வேலையை சரியா கத்துக்கிறாங்களான்னு கண்காணிக்கிறது வரைக்கும் பாருங்க. இது எல்லாமே நோயாளியோட பாதுகாப்போட நேரடியா சம்பந்தப்பட்டது. சரி, இந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கிறாங்கன்னு சொன்னோம். ஆனா அதை எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க? சும்மா மனசுலயே வச்சுக்க முடியுமா? அதுக்குன்னு சில ஸ்பெஷல் டூல்ஸ் இருக்கு. இதுல பொதுவா 2 கருவிகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு செக்லிஸ்ட், அதாவது சரிபார்ப்பு பட்டியல். இன்னொன்னு ரேட்டிங் ஸ்கேல், அதாவது மதிப்பீட்டு அளவுகோல். ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம்தான், ஆனா ரெண்டுமே ரொம்ப பயனுள்ளது. செக்லிஸ்ட்னா ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் நடந்ததா இல்லையா அவ்வளவுதான். ஆமா இல்ல டிக் பண்றதோட சரி. இது ஒரு விஷயத்தோட இருப்பை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணும். ஆனா ரேட்டிங் ஸ்கேல் அந்த ஆமா இல்லைய தாண்டி போகுது. ஒரு விஷயம் நடந்ததான் மட்டும் சொல்லாம அது எவ்வளோ நல்லா நடந்தது, இல்ல எவ்வளோ தடவை நடந்தது அப்படின்னு மதிப்பிடுறதுக்கு இது உதவுது. அதாவது ஒரு விஷயத்தோட தரத்தையும் அளவையும் இது சொல்லும். ஆக மொத்தம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்ம சாதாரணமா பார்க்குற ஒரு விஷயம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட, ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானோட சரியா ரெக்கார்ட் பண்ணி அதோட நம்பகத்தன்மையை சோதிக்கும் போது அது ஒரு சாதாரண பார்வை இல்ல, அது ஒரு பவர்ஃபுல் சயின்டிஃபிக் டூலா மாறிடுது. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க பார்க்குற விஷயங்களையே இன்னும் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு நோக்கத்தோட கவனிக்க ஆரம்பிச்சா என்னெல்லாம் புதுசான விஷயங்களை, பேட்டர்ன்ஸை நீங்க கண்டுபிடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க.